தற்குறி மானங்கட்ட அரசு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அவதூறு வழக்கில் கைது பண்ணியிருக்கு. ஏதாவது அவதூறு வழக்குன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. அது ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எதிர்கட்சிக்காரர்களாக பண்ணியிருக்காங்க, இந்த அம்மையார் இருக்கவும் பண்ணியிருக்காங்க. இதுதான் நீதிமன்றத்தில் போய் அது என்ன பேசுனதை பற்றி பேசுவாங்க. அவதூறு வழக்கில் கைது பண்ண ஒரே மானங்கட்ட தற்குறி அரசுனா அது இன்றைக்கி இருக்கிற தற்குறி முதல்வர் தான். ஏன் பயம்? அதை இன்னைக்கு கைது பண்ணி 6 மணி நேரம் விசாரணை பண்ணி என்ன செஞ்சுருக்க? பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்க. ராஜினாமா பண்ணிருங்க, உங்களை அப்படியே விட்டுறோம், விசாரிச்சுட்டு விட்டுறோம் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அதிமுகவிலேருந்து தூக்கி பார்த்தி வரிசையாக இன்றைக்கி இதுவரை 6 பேரை தூக்கியிருக்கிய. இன்னும் முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கி கூட ஒருத்தர் வைகை செல்வன் கட்சியிலேருந்து விலகியிருக்காரு. அப்போ அதிமுகவில் மாத்திரம் செய்ய முடியுது, திமுகவில் செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தோன்னே திமுகலையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு திமுககாரில் மிரட்டி பார்க்குறீங்களா? அவதூறு வழக்குன்னா கொண்டு போய் நீதிமன்றத்தில் அனுப்ப. நீதிபதி பாருங்கள், அவதூறு வழக்குக்கு முன்ஜாமீனை மறுப்பு காலையில் மறுக்கிறாரு. மறுத்து ஒரு மணி நேரம் கூட ஆகலை, கைது பண்ணுறாங்க. அப்போ இது என்ன இருக்கான்? அது இன்றைக்கி சரியாக வெள்ளிக்கிழமை நீ கைது பண்ணியிருக்காங்க. 20ஆம் தேதி வழக்கு தொடுத்துருக்க, 21, 22 கைது பண்ணியிருக்க வேண்டியதானே? இவ்வளோ நாள் விட்டு சரியாக வெள்ளிக்கிழமை பார்த்து பண்ணுவோம், நீதிமன்றத்துக்கு போகணும், ஜாமீன் மறுக்கட்டும். இதெல்லாம் திட்டமிட்ட சதி. இதுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் கேள்வி கேட்குற ஆளுகளை மிரட்டி பாருங்கள், எங்கள் கூட நாங்கள் சொல்லி பதவி விலகலைன்னா நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டி பார்க்குறிய. உங்களை கைது பண்ண நினச்சா உங்களை எத்தனை ட்ரிப்பு கைது பண்ணியிருக்கிறது? நீங்கள் என்னென்ன பேசுனீங்க? முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த மானங்கட்ட ஆதவர்ஜுனா என்னென்ன பேசினாப்புல? அப்போ அவரெல்லாம் எத்தனை ட்ரிப்பு கைது பண்ணியிருக்கிறது? ஒரு வழக்காக பதிவு பண்ணணுமா? ஏன்னா மேடை பேச்சில் கொண்டு வர்றத சட்டமன்றத்தில் நீ என்ன பேசிக்கிட்டு தெரிஞ்சிய? அப்போ உங்களெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறது? உங்களை கைது பண்ணணும்னா மொத்த பேர் நீங்கள் சிறையில் தான் இருந்திருக்கணும். தமிழக மக்களே உங்கள் தற்கொலை முதல்வரை பற்றி பேசுகிறாங்களே, அவரே அசிங்கப்படுகிறார். கட்டின பொண்டாட்டியை விட்டுவிட்டு யாரை கூட்டிகிட்டு பிறந்தநாள் கொண்டாடுறன்னு சொல்லி தமிழக மக்களே தமிழக மக்கள் எல்லாத்தையும் கைது பண்ணிடுவோமா? கைது பண்ணி எல்லாத்தையும் கொண்டு சிறையில் வச்சிடலாமா? நீ நடக்கிறத பார்த்தா அப்படி தானே தெரியுது. ஒருத்தரத்தை பேசுகிறோம்னா நீங்கள் பேசுகிற அவர் சரியாக இருக்காரான்னு பாருங்கள். தற்கொலை முதல்வர் எதில் சரியாக இருக்கார் சொல்லுங்கள்? ஆட்சி நடத்தில் சரியாக இருக்காரா? இல்லை தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சரியாக இருக்காரா? இல்லை சுய ஒழுக்கத்தோடு இருக்காரா? எந்த விஷயத்தில் சரியாக இருக்கார்? அப்புறம் அவரை புகழ்ந்து பேசுவோமா? இப்படி ஒரு முதலமைச்சர், கற்பு கரசர் அப்படின்னு சொல்லி பேசுவோமா? ஒழுக்கத்தின் சிகரம், தமிழக மக்களை காக்க வந்திருக்காருன்னு சொல்லுவோமா? எதையாவது நல்லது சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க, நல்லபடியாக சொல்கிறோம். தற்குறித்தனமாக ஆட்சி நடத்தினோம்னா தற்குறித்தனமாக தான். அப்புறம் எப்படி சொல்கிற? தற்குறியில் எப்படி விமர்சனம் வைக்கிறது? அது விமர்சனம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வலிக்குதுன்னா அவர் 7 தடவை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. இப்போ தான் நீ முதல் ட்ரிப்பு போயிருக்கிய சட்டமன்றத்துக்குள்ளே. அவர் 7 தடவை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி அவரை கொண்டு போய் உடனே அவர் சொந்த வாகனத்திலோட போகாமல் காவல்துறை வாகனத்தில் கொண்டு ஏற்றுறீங்கன்னா என்ன மிரட்டி பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் வெளியே தெரியணும். ஏன் ஒரு விலங்கை போட்டு நீங்கள் தெருவா இந்த படத்தில் சினிமா படத்தில் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அது மாதிரியே செஞ்சுருக்கலாமே. அதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சினிமா பாணியில் நீங்கள் நடவடிக்கை இருக்குது அப்படின்ட்டு. அவர் இன்னும் சினிமா துறையை விட்டு வெளியே வரலை. எது பேச தெரியாது, இதுவரை பத்திரிக்கையாளர் சந்திக்கலை. ஆனால் யாராவது பேசுனா அவரை கொண்டு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணு, நீதிமன்றத்தில் போய் விசாரணை பண்ணட்டும், உண்மையிலே தப்பாக இருந்தால் கைது பண்ணட்டும். உங்களை வழக்கு பதிவு பண்ணோன்னு அவதூறாக பேசினாவே அப்போ வாய்ப்பூட்டு போட்டுருமா எல்லாத்துக்கும்? காங்கிரஸுக்கார அந்த காலத்தில் அதை வாய்ப்பூட்டு சட்டம்ன்ற மாதிரி வாய்ப்பூட்டு போட்டுருமா? திமுககாரெல்லாம் இனிமேல் நீங்கள் பேசவே கூடாது, வாயை பூட்டிக்கிங்க, வாயை பொத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? ஒரு 5 வருஷம் நடக்கிறவரை நாங்கள் வாயை பொத்திட்டு நீங்கள் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் மிரட்டி பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுவீங்க, நாங்கள் வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? அவர் களத்தில் போய் நின்றவர் இன்னைக்கு. இதுவரை மக்கள் பிறகு எங்கேயா விஜய் போயிருக்காரா? முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் அவர் களத்தில் போய் மக்களுக்கு சேவை செய்யும் போது, அவரோட சட்டமன்றத்தில் நிற்கும் போது நீ கைது பண்ணி கூட்டிகிட்டு வரீங்கன்னா என்ன? நாங்கள்லாம் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கோம், நீங்களும் வீட்டுக்குள்ளே இருங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒருத்தர் அந்த மாவட்டத்தில் தான் இடைத்தேர்தல் வரப்போகுது, நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்காதீங்க. அங்கே ஏற்கனவே ஒருத்தர் சரவணன்ற மேலே பாலியல் புகார் இருக்குது, அவரை கைது பண்ணுங்கன்னு ஒரு அம்மா அந்த கட்சிக்குள்ளே இருந்த அந்த அம்மா கட்சியை விட்டு நிற்கினாங்க.
அவரை கைது பண்ணாமல் பாலியல் வழக்கு குற்றவாளியை பற்றல ஒரு அம்மா 2-3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்கான். இதுக்கு காரணமே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தான். சட்டமன்ற அவர் பேரை சொல்லி தான் என்னை கூட்டிட்டு அழைச்சிட்டு வந்து கெடுத்தான்னு சொல்லி அந்த அம்மா சொன்னவங்களை கட்சியை விட்டு நீக்கி அந்த கெடுத்தாங்க வருங்க. அவங்களே கட்சியை விட்டு நீக்கலை. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர்த்த கெடுத்தாலும் நீக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவை சட்டமன்ற உறுப்பினர் தான் வேணும். ஏற்கனவே குறைஞ்சதாக இருக்கிறனால தான் அதிமுகலேருந்து வேலை கொடுத்து 20 கோடி 50 கோடின்னு பேசி இது மடைமாட்டம் பண்ணுறதுக்கு திமுக மேலே பழி சொல்கிறாரு. அப்போ எங்கே போய் நிற்கிது? முன்னாள் அமைச்சர் யார் தினப்பட செயல்படுறாங்களோ அவங்க பிள்ளைகளை வந்து மிரட்டி பார்க்குறீங்களா? வாங்க எங்கள் கட்சிக்கு நீங்களும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. புதிய வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னா இது மோடிகிட்ட தான் இருந்துச்சு. நீ தற்கொலை விஜய் அவர்கள்ட்டையும் இருக்குது. நீங்கள் பேசுகிற அளவுலாம் கைது பண்ணணும்னா எல்லாத்தையும் கொண்டு சிறையெல்லாம் வைக்கணும். திமுககாரன் சிறைக்கு பயந்தவன் இல்லை. சிறைக்கு பயந்தவெல்லாம் கட்சியில் இருக்க முடியாது. சரியா? அவருக்கு தெரியும் அவர் எப்படி இருந்தாலும் அவரை காவல்துறையை வச்சு மிரட்டி பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கண்டிக்கத்தக்கது. இது திமுக கூட்டணியில் இருந்தீங்களே கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் பொங்கி எழுவையில் இப்போ ஒன்றுமே பேச காணாமே. உங்களுக்கு கூட்டணி கட்சியில் சேர்ந்தால் உங்களுக்கு வாய்ப்பு விட்ருக்கா? திமுக கூட்டணியில் இருக்கும் போதே திமுக பற்றி எல்லாம் தவறு செஞ்சால் நீங்கள் பேச தானே செய்வீங்க. இப்படி ஒரு தவறு சும்மா ஒரு பேசுனதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னா இதை அனைத்தும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எங்கே போய் நிற்க போகிறதுன்னு தெரியல. திமுக காரனை மிரட்டி பார்க்காதீங்க. மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அடி